நோக்கியா சொன்னாங்க, ஆப்பிள் உனக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. 5 வருஷம் கழிச்சு நோக்கியாவே இல்லை. இது நார்மல் மிஸ்டேக்லாம் கிடையாது. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் தியரி. ஸ்ட்ராட்டஜி சீரியஸ்ல டே 10 30 டேஸ்ல 30 வெப்பன்ஸ். பிக் கம்பெனில என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்றாங்க. ஆனா ஸ்மால் பிளேயர்ஸ் சீப்பா சிம்பிளா நியூ கஸ்டமரை டார்கெட் பண்றாங்க. இங்க நம்ம தான் ஒஸ்ட் கஸ்டமர். ஜியோ வந்தா ஏர்டெல் தூக்கி போட்டுருவோம், ஓலா வந்தா ஆட்டோவை போட்டுருவோம், பெட்டர் ஆப்ஷன் வந்தா லாயல்ட்டியை கடல்ல தூக்கி எறிஞ்சிருவோம். இதுதான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபியூல். ஸ்மால் பிளேயர்ஸ் சீப்பா சிம்பிளா யாரையும் கண்டுக்காம டெய்லி இம்ப்ரூவ் ஆகுறாங்க. அதுவே கஸ்டமரை அந்த சைடு ஜம்ப் பண்ண வச்சிரும். பிக் கம்பெனிஸ் இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஆனா அப்போ ரொம்ப லேட் ஆயிருக்கும். ட்ரெயின் போயிருச்சே, அந்த கதை தான். கோடெக் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கேமராவை இன்வெர்ட் பண்ணாங்க. ஆனா செல்ஃப்ல வச்சு சாமி கும்பிட்டாங்க. அதனாலேயே டிஜிட்டல் கேமரா கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து கோடெக்கே க்ளோஸ் பண்ணிருச்சு. இங்க நீங்க நோக்கியா மாதிரி இருந்தீங்கன்னா ஆப்பிள்னு ஒருத்தன் உங்களுக்கு ஆப் வைக்க ரெடியா இருக்கும். திங்க் அபௌட் இட்.